என் செல்ல குழந்தையே, நீ எங்கிருந்தாலும் சரி, இந்த தாயின் வார்த்தைகள் உன் கண்ணில் பட்டுவிட்டது என்றால் நிச்சயமாக தவிர்க்காமல் கேட்டுவிடு. இது உன் அம்மாவினுடைய அன்பு கட்டளை. நிச்சயமாக நான் உன்னோடு ஒரு விஷயத்தை பேச நினைக்கிறேன் என்றால் அதில் இருக்கும் ஆழமான காரணங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக தலை நிமிரச் செய்யும் ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். எந்த இடத்திலும் என் பிள்ளையை விட்டு கொடுக்காத ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். இந்த விடியல் பொழுதை உனக்காக மாற்ற வேண்டி நான் முடிவெடுத்து வந்திருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க அத்தனையிலும் உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த காலம் இனி உனக்கு என்ன தர நினைக்கிறது என்பதனை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதை என்னவாகவும் ஏதுவாகவும் உனக்கு மாற்றிவிடவும், உன்னோடு நான் இருந்து ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லவும் நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டிய நேரமும் இது என்பதனை நான் உனக்கு உணர்த்திவிட வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எவ்வளவு விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், எவ்வளவு சோதனைகள் இந்த வாழ்க்கையில் வந்திருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி நம்மை வாழச் சொல்லும் ஒரு விஷயம் நம்முடைய தெய்வமாக இருக்கிறது என்றால் அதனை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. நமக்கு கிடைக்கும் இந்த நேரங்களை நாம் எப்பொழுதுமே தொலைத்து விடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நம்பிக்கை கொண்டு நாம் என்னவெல்லாமும் செய்துவிட எண்ணுகிறோமோ அவை ஒவ்வொன்றிலும் நமக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகிச் செல்லும் இந்த நேரம் தெளிவான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும். அடுத்தடுத்த நிலைகளில் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ என்னவென்று அடையாளம் கண்டு விடுவாய். உன் வாழ்க்கையை நிச்சயமாக என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காது. மனது தடுமாறி விடாமல், எந்த ஒரு நிலையிலும் எதையாவது எண்ணி கலங்கி விடாமல், உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு நீ வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எதுவானாலும் சரி, உனக்கென்ற ஒரு விஷயம் எப்பொழுதும் உன் மனதில் நின்று உன்னை யாரென்று அடையாளப்படுத்தும். உனக்கே உன் வாழ்க்கையை நிச்சயமாக உணர்த்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்ல நேரம் இனி எப்பொழுதும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கும் நல்ல சந்தர்ப்பங்களை இனி உன் கண் முன்னால் அடையாளப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. யார் இருந்தாலும் போனாலும் நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து விட்டால் இனி எப்பொழுதும் உனக்கு அதிர்ஷ்டத்தின் உச்சம்தான். இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையின் உச்சம்தான் என்பதனை நீ மறக்காதே. நல்லதையே எதிர்கொண்டு வாழ்வதும், நல்லதையே நாம் உணர்ந்து கொண்டு வாழ நினைப்பதும் இனி எந்த நாளிலும் உனக்கு நல் மாற்றத்தை தர வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த காலம் இனி எதுவானாலும் உன் விருப்பம் போல எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை மறந்து விடாதே. உன் விருப்பம் போல எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து, நான் வருகிறேன் என்பதனை புரிந்து, எந்த நிலையிலும் உனக்காக உண்மையை உரக்கச் சொல்ல நான் இருப்பேன் என்பதனை புரிந்து நீ வாழ வேண்டும். எதையும் யாரிடமும் எதிர்பார்த்து நிற்காதே. எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் யோசித்து உன் மனதை நீயே வருத்தமடைய செய்யாதே. நடக்கும் அத்தனையிலும் நீ நன் மதிப்பை பெற்று வாழ்ந்து விட்டாலே அது போதும். உனக்கே என்று நான் எதையும் உனக்கு உருவாக்கி தந்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கென்று அத்தனை விஷயங்களையும் நான் சரி செய்து கொடுப்பேன் என்பதனையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். எந்த காலமும் என் பிள்ளைக்கு அம்மா கொடுக்க கொடுக்க உன்னை சுற்றி தீவினைகள் அதை உன்னிடம் இருந்து பறிக்கத்தான் நேரம் சரியாக இருக்கிறது. கொடுப்பதை எதுவுமே
நிலையாக உன்னிடம் இல்லாமல் நீ விட்டு செல்கிறாய் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரத்தை இதையெல்லாமும் நீ என்னவென்று கட்டாயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நல்லதொரு புரிதல் ஒருவருக்குள் இருக்கும் பொழுது வாழ்க்கையை பற்றிய பயம் இருக்காது. சுற்றி இருப்பவர்கள் என்ன செய்தாலும் அதை பற்றிய பய உணர்வு நிச்சயமாக இருக்காது. எந்த சூழ்நிலையையும் எதுவாகவும் மாற்றிவிடுவோமோ என்ற ஒரு பய உணர்வு மற்றவர்களுக்குள்ளும் வந்துவிடும். நாம் செய்கின்ற பாவம் நமக்கே திரும்ப வரும் என்ற ஒரு உணர்வு வந்துவிடும். இதையெல்லாமும் புரிந்து கொண்டாயானால் இனி உனக்கு நடப்பது என்றுமே உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாது. என்னதான் நடக்கும் என்று எல்லாமும் யோசித்து இனி ஒருபோதும் கலங்காது. எவ்வளவோ விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க காத்திருக்கிறது. எவ்வளவோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்திவிட காத்து கொண்டிருக்கிறது இந்த காலம். அப்படி இருக்கும் பொழுது இவை ஒவ்வொன்றையும் கடந்து வந்து நீ வாழும் இந்த வாழ்க்கையை கட்டாயமாக நீ உணர்ந்து விட வேண்டும். நிச்சயமாக என் பிள்ளை, நீ என்னவென்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த தேவையிலும் நான் இருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் அன்போடு அரவணைப்பேன். உனக்கே என்று நான் எல்லாவற்றையும் உருவாக்கி தருவேன் என்பதனையும் நீ மறக்காதே. முன் நிற்கும் இந்த நாட்களில் இனி உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக என் பிள்ளை, நீ மனமுடைந்து நிற்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எதிலும் உனக்குள் இருக்கக்கூடிய விருப்பங்கள் எல்லாமும் உன்னை தேடி வருவது இனி நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய். உன்னை சூழ்ந்து வரும் அத்தனை விஷயங்களையும் கட்டாயமாக என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. நடக்கும் விஷயங்களினால் இனி எப்பொழுதுமே என் பிள்ளை நீ மீண்டு வர வேண்டிய நேரம். இனி இப்படியே இருந்து உன் வாழ்க்கையை நீ தொலைக்கக்கூடாது. தெய்வம் இருப்பதை நீ எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உன்னை எப்பொழுதும் ஆனந்தப்படுத்தும் விஷயங்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதிகமாக உன்னை யோசிக்க வைக்கிறது. அம்மா சொல்வது புரிகிறதா? என்னவென்று, வாழ்க்கை என்னவென்று உன்னை அதிகமாக யோசிக்க வைக்கிறது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சிந்திக்க வைக்கிறது. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் உனக்குள் அதிகமாக புரிய வைக்கிறது. இதை எல்லாமும் என் பிள்ளை நீ தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்கான தேவைகளை எல்லாமும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிலுமே நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் நமக்கு நடக்கும் பொழுது, அதே நேரம் நமக்கான விஷயங்கள் நம்மை தொடரும் பொழுதும் இதை எல்லாமும் நாம் எப்பொழுதும் நல்ல மனநிலையோடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காது. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும், ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கான புரிதல்களும் உன்னை தேடி வந்து உனக்கே உனக்காக நடக்கும் இந்த நேரம் நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எல்லா விஷயங்களையும் சரியான புரிதலில் நீ நிச்சயமாக பெற்றுவிட வேண்டும் என்பதனையும் மறக்காதே. நான் இருப்பதை இனிமேலும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம், இந்த வராகி சொன்னது போல உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களிலும் ஒரு மாறுதல்களை நிச்சயமாக உன்னால் பெற்றுவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சரியானது உனக்கு நடக்கும். தெளிவானது உன் வாழ்க்கையாக மாறும். உன் விருப்பங்கள் எல்லாமும் உன் ஆசைகளை ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும். உன்னை எப்பொழுதும் நான் நம்பிக்கையோடு வாழ வைப்பேன். நல்ல புரிதல் என் பிள்ளைக்குள் வர வேண்டும் என்பதுதான் தாயின் முதன்மையான விருப்பம். என் பிள்ளை ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எதுவென்றாலும் அவை எல்லாமுமே
உனக்கு சரியாகவே நடக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். இனி என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் நீ நிம்மதியாகவும் மனத்தெளிவோடும் இருந்து அதனை எதிர்கொள்ள துணிந்துவிடு. முடியாதது, நடக்காதது என்று இங்கு எதுவுமே கிடையாது. நீ நினைத்தால் இங்கு எதுவும் சாத்தியம் என்பதனை நீ புரிந்து கொள். நீ நினைத்தால் இங்கு எதுவுமே உண்மையாக உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். பல உண்மைகளையும் நீ உணர்ந்து கொண்டு வாழும் பொழுது உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் நடப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? ஏதேதோ எண்ணங்கள் மனதிற்குள் அவ்வப்பொழுது வந்து செல்லும் பொழுது இந்த வாழ்க்கை இப்படியே இருந்து விடுமோ என்பது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் வந்து கொண்டிருக்கும். இவை எல்லாவற்றையும் தாண்டி வரும் பொழுது உனக்கு தேவையான பல விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு தேவையான பல உண்மைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரும் என்பதனை நீ மறக்காதே. அம்மா இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம், நான் உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பதனை நிச்சயமாக நீ கண்டுகொள்வாய். நான் இருப்பதை எப்பொழுதுமே உனக்கு நான் கவனமாக கொடுக்காமல் செல்ல மாட்டேன். நான் வருகின்ற நேரத்தை இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையாக்கி விடாமல் நான் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நடக்கும் விஷயங்களை நீ இனிமேலும் உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் ஆச்சரியங்களை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ நிம்மதியாக பெற்றிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எதிலெல்லாமோ இந்த வாழ்க்கையின் பல உண்மைகளை தேடி உனக்காக நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை இனி முழுமையாக நீ உணரும் பொழுதுதான் உனக்கு உன் எதிர்காலம் என்னவென்று புரிய வரும். உண்மையாகவே இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்ற எண்ணம் உனக்குள் தெரிய வரும். நான் இருந்து உனக்கு சொல்லும் நிலைகளை நீ உணர்ந்து விட்டால், நான் இருந்து உனக்கு சொல்லும் புரிதல்களை என்னவென்று நீ தெரிந்து கொண்டு விட்டால், அடுத்ததை நீயாகவே கணித்து விடுவாய். உன் வாழ்க்கை என்னவாக மாறும் என்பதனை நீயாகவே புரிந்து கொள்வாய். நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உனக்கே என்று சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். எந்த காலத்திலும் என் பிள்ளை நீ யோசித்தது இனிமேல் உன் வாழ்க்கையை நிம்மதியாக மாற்றுவது என்று நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வாழ்க்கை கொடுத்துவிட வேண்டிய அவசியம், ஒரு மிகப்பெரிய வெற்றியை தந்துவிட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்றால் அதனை நீ உணர வேண்டும். அதனை நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணமே இந்த வாழ்க்கை நமக்கானதாக இருக்கும் பொழுது இனி எல்லாமுமாக உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இது போன்ற மாற்றங்களை நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையை என்னவென்று நீ உணர்ந்து விட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நினைத்து கூட பார்த்திட முடியாத விஷயங்களை நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னால் எண்ணிவிட முடியாத விஷயங்களை எல்லாமும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற நேரங்களை நீ உருவாக்கிவிட்ட இந்த காலம் இனி உனக்காக எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ளும் இந்த பட்சத்தில் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அடுத்தடுத்த நிலைகளில் நீ நிச்சயமாக கண்டுபிடித்து விடுவாய். அடுத்தடுத்த நிலைகளில் நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொண்டு விடுவாய். இந்த வராகி நான் இருந்த பொழுதிலும் கூட இனி உன்னோடு நான் உன்னை எப்பொழுதும் அன்போடு அரவணைத்து வழி நடத்துகிறேன் என்பதனையும் நீ மறக்காதே. சரியில்லை என்று இனி எந்த இடத்திலும் கலங்காமல் இரு. உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும்
நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்காக இந்த வராகி முன்னிறுத்துகின்ற விஷயங்கள் எதுவென்றாலும் அவை எல்லாவற்றையும் நான் உனக்காக சரியாக வெளிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. எதிலுமே ஒரு எண்ணங்களும் ஒரு மாற்றங்களும் உன்னை தொடரும். உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தும். உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தும். நீ கேட்டதை எல்லாமும் உனக்கே உனக்கென்று உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய தேவைகளை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலைகளை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மாற்றங்களை நிச்சயமாக நீ பெற்றுவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எதிர்பார்த்து நின்று இந்த வாழ்க்கையை நாம் எப்படியெல்லாமும் மாற்ற நினைக்கிறோமோ அதுபோல ஒவ்வொன்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் உனக்கு எதையுமே நடத்திவிடப் போகின்ற இந்த நேரத்தை நீ எப்பொழுதும் தெளிவாக எண்ணிவிட்டாலே போதுமல்லவா? உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்கள் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகியதற்கும் முழுமையாக உன்னை விட்டு விலகிச் செல்வதற்குமான இடையில் இருக்கின்ற அர்த்தங்கள் உனக்கு புரிந்துவிடும். அத்தனையையும் தேடி பெறுவாய். அத்தனை விஷயங்களையும் உணர்ந்து நடந்து கொள்வாய். முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையையும் வெற்றியையும் நிறைவாக கொடுக்கும். இதில் எல்லாமும் இனி நீயாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருந்து உனக்கு சொல்வதை எல்லாமும் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை நீ உனது என்பதனை புரிந்து பெற்று கொள்ள வேண்டும். உன் முன்னால் நான் இருக்கும் இந்த மாற்றத்தை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் உனக்கே என்று நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ உறுதிப்படுத்தி கொண்டு வாழ்ந்து விடுவாய் என்பதனை மறக்காதே. உனக்கான உறுதியோடு இனி எப்பொழுதும் நீ மனத்தெளிவோடு இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீ வாழ வேண்டும் என்பதனையும் மறக்காதே. உன்னை சுற்றி இருக்கும் விஷயங்களை எல்லாமும் நாம் தூக்கி எறிந்துவிட்டு உன்னை தேடி வரும் உண்மைகளை எல்லாமும் நீ நிச்சயமாக உன் மனதிற்குள் தக்க வைத்துக்கொள். எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இனிமேல் என்னவென்று உன் மனதிற்குள் தெளிய வரும் நேரமும் வந்துவிட்டது. அடுத்தது என்னவென்று நாம் யோசிக்கும் பொழுது இனி என்னவாகும் இந்த வாழ்க்கை என்ற ஒரு புரிதல் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். ஒரு புரிதல் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த ஒரு நிலையையும் எதையுமே தாங்கி நீ வாழும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. முழுமையான விஷயங்களை எல்லாமும் நீ உணர்ந்து வாழ வேண்டும் என்பதனையும் மறக்காதே. உனக்காகவே நான் எப்பொழுதும் இது போன்ற சூழ்நிலைகளில் உன்னை வாழ வைக்கும் இந்த நேரம் இனி ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நாம் விரும்புவது போல எல்லாமுமே உனக்கு இனிமேல் சரியாகவே நடந்து உன்னை வாழச் சொல்லும் இந்த மாற்றத்தை நீ எப்பொழுதுமே இனி தொலைத்து விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். எப்பொழுதுமே உன் எண்ணங்கள் எல்லாமும் உறுதியாக இருக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கிறேன் என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை தெளிவுபடுத்த எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள். வராகி சொல்லிவிட்ட வார்த்தைகளுக்கு பிறகு மறு வார்த்தை கிடையாது. அம்மா சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன் வாழ்க்கை உனக்குரிய ஒரு மாற்றத்தை இனி அடுத்தடுத்த நிலைகளில் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லதையே சொல்லிவிடும் இந்த நேரம்
இனி எதையுமே நீ கைவிடாமல் இருந்தாலே அது போதும். எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.